அப்பூதி அடிகள் என்பவர் ஒரு நாயன்மாரிலே ஒருவராக பார்க்கப்படுகிறார். இவரை ஏன் விசேஷமா சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எல்லா நாயன்மார்களுமே பார்த்தோம்னா இறைவனுக்கு தொண்டாற்றியவர்களாக இருப்பார்கள். சிவபெருமானையே நினைத்து தொடர்ந்து வழிபட்டு கொண்டிருந்தவர்கள் தான் நாயன்மார்களாக போற்றப்படுகிறார்கள். ஆனால் இவரை பார்த்தோம்னா, இந்த அப்பூதி அடிகளை பார்த்தோம்னா, இவர் எப்படி அந்த நாயன்மார் நிலையை எட்டினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் சிவனை வழிபட்டதை விட அந்த சிவனடியார் ஆகிய அந்த திருநாவுக்கரசரையே சதா சர்வகாலமும் வழிபட்டு வந்தவராம். சதா சர்வகாலமும் எப்பொழுதுமே அந்த திருநாவுக்கரசருடைய பெயரையே உச்சரித்து கொண்டே இருப்பாராம். அது போக அந்த ஊரிலே, அதாவது இவர் திங்களூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வசிச்சுட்டு வந்தார். அந்த திங்களூர்ல பார்த்தோம்னா நிறைய பாடசாலைகள், நிறைய தண்ணீர் பந்தல்கள், ஆங்காங்கே தர்ம சத்திரங்கள், அன்ன சத்திரம் போன்றவற்றையெல்லாம் அமைத்து பொது சேவையை செய்து கொண்டிருந்தார். பாடசாலை, வாசகசாலை, நூலகம் போன்றவையெல்லாம் அமைச்சிருந்தார். எல்லா இடத்திலையுமே பார்த்தோம்னா எங்கேயுமே தன்னுடைய பெயரை வைக்காமல் எல்லா இடத்திலையுமே இந்த திருநாவுக்கரசருடைய பெயரையே வைத்திருந்தாராம். வாக்கீசன் அப்படின்னு சொல்லுவா திருநாவுக்கரசரை. அந்த வாக்குக்கு ஈசன் ஆகிய அந்த வாக்கீசன் பாடசாலை, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா வாக்கீச தர்மசத்திரம்ங்கிற மாதிரி திருநாவுக்கரசருடைய பெயரிலேயே எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு வந்தாராம். அப்படி ஒரு அபரிவிதமான பக்தியை திருநாவுக்கரசர் மேல் கொண்டிருந்தாராம் இந்த அப்பூதியடிகள். அடியாரும் ஆண்டவனும் ஒன்றே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார் அப்பூதியடிகள். திருநாவுக்கரசர் ஒரு சிவனடியார் தானே, அந்த அடியாருக்கு செய்கின்ற தொண்டானது இந்த ஆண்டவனுக்கே செய்கின்ற தொண்டு. ஆக அடியவர் வேறு ஆண்டவன் வேறு என்று பார்க்காமல் இருவருமே ஒன்றுதான் என்று கருதியதால் இந்த அப்பூதியடிகளும் அந்த நாயன்மாரினுடைய பட்டியலிலே இடம் பிடித்திருக்கிறார். இந்த தை மாதத்திலே வரக்கூடிய இந்த சதய நட்சத்திர நாளன்று அப்பூதியடிகளுடைய குரு பூஜையானது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நாளிலே நாமும் எல்லா சிவனடியார்களையும் போற்றுவோம். சிவனடியார்களை வணங்குவது, சிவனடியார்களுக்கு செய்கின்ற தொண்டு அந்த ஆண்டவனுக்கே நேரடியாக செய்கின்ற தொண்டு என்பதை புரிந்து கொள்வோம்.